ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. பேதை படுக்கும் இளவூழ் அறிவகற்றும் ஆகலூழ் உற்றகடை. தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதையாக்கும். உயர்வதற்குரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும். இன்றைய நாளுக்குரிய பொன்மொழி: எல்லோரையும் அதிகம் நம்புங்கள், துரோகம் பழகிவிடும். யாரையும் தங்கி வாழாதீர்கள், தன்னம்பிக்கை தானாக வந்துவிடும். தொடர்வது வரலாற்றில் இன்று. பிப்ரவரி 17 கிரிகோரியன் ஆண்டின் 48ஆம் நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 317 நாட்கள். நெட்டாண்டுகளில் 318 நாட்கள். நிகழ்வுகள்: 364 ரோம பேரரசர் யோவியன் 8 மாத கால ஆட்சியின் பின்னர் அனத்தோலியாவில் மர்மமான முறையில் இறந்தார். 1600 மெய்யியலாளர் கியார்டானோ புரூனோ உரோம் நகரில் சமய மறுப்புக்காக உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டார். 1739 மராட்டியர் போர்த்துகேயரின் பிடியில் இருந்த வாசை நகர் மீது தாக்குதலை ஆரம்பித்தனர். 1753 ஸ்வீடன் ஜூலியன் நாட்காட்டியில் இருந்து கிரகோரியன் நாட்காட்டிக்கு மாறியது. பிப்ரவரி 17ஆம் நாளுக்கு அடுத்த நாள் மார்ச் 1 மாற்றப்பட்டது. 1788 லெப்டினன்ட் பால் என்பவன் சிட்னியில் இருந்து நோர்பர்க் தீவுக்கு கைதிகளை குடியேற்ற சென்ற போது மனிதர்களற்ற லோட் ஹோப் தீவை கண்டுபிடித்தார். 1838 தென்னாப்பிரிக்காவில் நாத்தாலில் நூற்றுக்கணக்கான டச்சு குடியேறிகளை சூலு இனத்தோர் கொன்றனர். 1854 ஐக்கிய ராச்சியம் ஆரஞ்சு விடுதலை ராச்சியத்தை விடுதலை பெற்ற நாடாக அங்கீகரித்தது. 1863 ஜெனீவாவின் குடிமக்கள் சிலர் இணைந்து காயமடைந்தோர்க்கான பன்னாட்டு நிவாரண குழுவை அமைத்தனர். இது பின்னர் பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கம் என அழைக்கப்பட்டது. 1864 அமெரிக்க உள்நாட்டு போர். HL ஹன்லி என்ற நீர்மூழ்கி கப்பல் USS கவுட்சட்டோனிக் என்ற போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. 1865 அமெரிக்க உள்நாட்டு போர். தென் கரோலினாவின் கொலம்பியா நகரம் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பின் படைகள் வெளியேற்றத்தின் போது தீயிடப்பட்டது. 1867 சுயஸ் கால்வாயூடாக முதலாவது கப்பல் சென்றது. 1871 பிரான்சிய ரஷ்ய போரில் பாரிஸ் நகரை கைப்பற்றிய புருசிய ராணுவம் பாரிஸ் நகரில் வெற்றி ஊர்வலத்தை நடத்தியது. 1881 இலங்கையில் 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நாட்டின் மொத்த தொகை 2,59,738. வடமாகாணத்தில் 3,02,500, யாழ்ப்பாணத்தில் 40,057 கணக்கெடுக்கப்பட்டது. 1933 நியூஸ் வீக் முதலாவது இதழ் வெளிவந்தது. 1936 சிறுவர்களுக்கான அதிமேதாவி மாயாவி முதற் தடவையாக வரை கதைகளில் தோன்றினார். 1947 வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தனது ஒலிபரப்பு சேவையை சோவியத் ஒன்றியத்துக்கு ஆரம்பித்தது. 1957 மிசூரியில் வயோதிபர் இல்லம் தீக்கிரையாகியதில் 72 பேர் உயிரிழந்தனர். 1959 முதலாவது காலநிலை செய்மதி பான்காட் 2 விண்ணுக்கு ஏவப்பட்டது. 1964 கபோனில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து அந்நாட்டின் அரசு தலைவர் லியோன் உம்பா பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1965 அப்பல்லோ 11 மூலம் நிலாவிற்கு மனிதரை அனுப்புவதற்கு முன்னோட்டமாக நிலாவில் தரையிறங்குவதற்கான இடத்தை படம் எடுப்பதற்காக ரேஞ்சர் 8 விண்கலம் ஏவப்பட்டது. 1978 ஐரிய குடியரசு படை போராளிகள் பெல்பாஸ் நகரில் உணவு விடுதி ஒன்றில் எரிகுண்டு ஒன்றை வெடிக்க வைத்ததில் 12 பேர் கொல்லப்பட்டனர். 1979 மக்கள் சீன குடியரசுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் ஆரம்பமாகியது. 1982 இலங்கை துடுப்பாட்ட அணி தனது முதலாவது தேர்வு துடுப்பாட்ட போட்டியை இங்கிலாந்துக்கு எதிராக கொழும்பில் ஓவல் அரங்கில் விளையாடியது. 1990 இலங்கையின் ஊடகவியலாளர் மனித உரிமை செயற்பாட்டாளர் ரிச்சர்ட் டி சொய்சா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். 1992 நாகர்னோ கரபாக் போர். ஆர்மேனிய படைகள் கரதாக்லி நகர ஊடுருவலில் 20க்கும் அதிகமான அசர்பைஜானியரை கொன்றனர். 1995 பெருவுக்கும் எக்வடோருக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்பாடு ஐநா முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது.
1996 நாசாவின் டிஸ்கவரி திட்டம் ஆரம்பமானது. 433 ஈரோஸ் சிறுகோளில் தரையிறங்கும் நோகோடு நியர் சூமேக்கர் என்ற விண்கலம் ஏவப்பட்டது. 1996 பிலடெல்பியாவில் நடைபெற்ற சதுரங்க ஆட்டத்தில் காரி காஸ்பரோவ் IBM-இன் டீப் ப்ளூ மீத்திறன் கணினியை வென்றார். 1996 இந்தோனேசியாவின் பப்புவா மாகாணத்தில் 8.2 அளவு நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலை இடம்பெற்றதில் 166 பேர் உயிரிழந்தனர், 423 பேர் காயமடைந்தனர். 2000ஆம் ஆண்டு விண்டோஸ் 2000 வெளியிடப்பட்டது. 2006 பிலிப்பைன்ஸில் சென்ட் பெர்னார்ட் நகரில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி 1126 பேர் உயிருடன் புதையுண்டனர். 2008 கொசோவோ செர்பியாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 2011 அரேபிய வசந்தம் முஅம்மர் அல் கதாபியின் ஆட்சிக்கு எதிரான லிபிய ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாயின. 2015 ஹெய்ட்டியில் இடம்பெற்ற மார்டி கிரா பவனியில் ஏற்பட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்தனர், 78 பேர் காயமடைந்தனர். 2016 துருக்கி அங்காரா நகரில் ராணுவ வாகனங்கள் வெடித்ததில் 29 பேர் கொல்லப்பட்டனர், 61 பேர் காயமடைந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1201 பாரசீக வானியலாளர் உயிரியலாளர் நசுருதீன் அத்தூசி மலர்ந்தார். பாரசீக பல்துறை வல்லுநரும் படைப்பாற்றல் மிக்க எழுத்தாளரும் ஆவர். இவர் தடம் பதித்த துறைகள் கட்டடக்கலை, வானவியல், உயிரியல், வேதியியல், இயற்பியல், கணிதம், இஸ்லாமிய மெய்யியல், அறிவியல், இறையியல் போன்றவை ஆகும். இஸ்லாமிய அறிஞர் இப்னு கல்தூன் இவரை மிக பெரும் பாரசீக அறிஞர் என குறிப்பிட்டுள்ளார். 1723 ஜெர்மனிய வானியலாளர் டோபியாஸ் மேயர் மலர். ஜெர்மனியில் மார்பர்க் எனும் இடத்தில் உள்ள உடர்பெர்க் எனும் ஊரில் பிறந்தவர். தாமாகவே கணிதம் கற்றுக் கொண்டவர். சந்திரனை பற்றி மேற்கொண்ட ஆய்வுகளால் அறியப்படுகிறார். 1781 இதய துடிப்பு மானியை கண்டுபிடித்த பிரான்சிய மருத்துவர் ரெனே லென்னக் மலர்ந்தார். அக்காலத்தில் மார்பில் காதை வைத்துத்தான் இதய துடிப்பு சத்தத்தை மருத்துவர்கள் கேட்டனர். இதனால் சில பெண்களுக்கு இது கூச்சத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியது. இதேபோல மருத்துவரான இவரும் சங்கடம் அனுபவித்தார். இதனால் மாற்று வழி கண்டுபிடிக்க முடிவு செய்தார். குழாய் போன்ற நீண்ட மரத்துண்டுகளை வைத்து குழந்தைகள் பேசி விளையாடுவதை கண்டார். உடனே மரத்தாலான உருளை வடிவ கருவியை வடிவமைத்தார். பின்னாட்களில் இதை பிரிக்கக்கூடிய 3 பகுதிகளாக ஆன கருவியாக மேம்படுத்தினார். பிரெஞ்சில் ஸ்டெதஸ் என்றால் மார்பு, ஸ்கோப்ஸ் என்றால் சோதித்தல். அதனால் தனது கருவிக்கு ஸ்டெதஸ்கோப் என்று பெயரிட்டார். இந்த கருவியின் நம்பகத்தன்மையை துவக்கத்தில் சில மருத்துவர்கள் ஏற்கவில்லை என்றாலும் கொஞ்ச காலத்தில் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டனர். இதன் பிறகு மருத்துவ அறிவியலில் இவரது கண்டுபிடிப்பு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1888 நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனிய அமெரிக்க இயற்பியலாளர் ஓட்டோ ஸ்டெர்ன் மலர்ந்தார். இவருக்கு 1943ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு தரப்பட்டது. 1890 ஆங்கிலேய ஆத்திரேலிய உயிரியலாளர் கணிதவியலாளர் ரெனால்ட் பிசர் மலர்ந்தார். புள்ளியியல் தொடர்பான கணக்குகளை சோதனை செய்ய நேரிட்டது. 1915 1919 இடைப்பட்ட காலத்தில் அவர் கணித ஆசிரியராகவும் இயற்பியல் ஆசிரியராகவும் விளங்கினார். உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பரவல் படி பகுப்பாய்வு மற்றும் சம வாய்ப்பு சோதனை மாதிரிகளை ஆராய்ந்தார். நவீன புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 1910 தமிழ் நாடக திரைப்பட நடிகர், கர்நாடக இசைப்பாடகர் கொத்தமங்கலம் சீனு மலர்ந்தார். ஆரம்பத்தில் கிராமபோன் இசைத்தட்டுகளில் இவரது பாடல்கள் வெளிவந்தன. பின்னர் பாடகரும் நடிகருமான கொத்தமங்கலம் சுப்புவுடன் இணைந்து நாடகங்களில் நடித்து வந்தார். கர்நாடக இசை கச்சேரிகளை நடத்தி வந்ததோடு மாணவர்களுக்கு இசை பயிற்சியும் கொடுத்து வந்தார். இவரது குரல் இனிமை இவரை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியது. இவர் நடித்த முதல் திரைப்படம் சாரங்கதாரா. இது 1935ஆம் ஆண்டில் வெளிவந்தது. இவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் தாசி, அபரபஞ்சி, பக்தசேதா, விப்ர நாராயணா போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இவரது கடைசி திரைப்படம் துளசி ஜலந்தர். இது 1947ஆம் ஆண்டில் வெளிவந்தது. 1947க்கு பின் இவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வரை வாழ்ந்திருந்தாலும் இதற்கு பின்னர் அவர் எந்த திரைப்படங்களிலும் நடிக்கவில்லை. பிற்காலத்தில் இவர் வானொலியிலும் மேடை கச்சேரிகளிலும் பாடி வந்தார். 1918 கனேடிய அரசியல்வாதி சான் சார்லஸ் கேண்டின் மலர். ஒரு கனடிய அரசியல்வாதி. 1962 1968 கியூபெக் தென் பகுதிகளில் வெற்றி பெற்றார். இவர் கனடா லிபரல் கட்சி உறுப்பினர் ஆவார். அரசியலில் நுழைவதற்கு முன் இவர் கியூபெக் நகரத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார்.
1927 கியூப புரட்சியாளர் ஜுவான் அல்மெய்டா மலர்ந்தார். கியூபாவின் அரசியல்வாதியும் 50களில் இடம்பெற்ற கியூபா புரட்சியின் முக்கியமான ஆரம்பகட்ட தலைவர்களில் ஒருவரும் ஆவர். புரட்சியின் பின் இவர் கியூபா பொதுவுடைமை கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்து வந்தார். 2009 அவர் இறக்கும் போது கியூபாவின் துணை அதிபராக இருந்தார். 1929 ஈழத்து ஆத்திரேலிய தமிழ் எழுத்தாளர் அம்பி மலர்ந்தார். ஈழத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவராவர். 1950 ஆண்டு முதல் எழுதி வருபவர். கவிதை, கவிதை நாடகம், சிறுகதை, கட்டுரை, விமர்சனம், ஆய்வு முதலான துறைகளில் அறியப்பட்டவர். தற்போது இடம்பெயர்ந்து சிட்னியில் வசிக்கிறார். சிறுவர் இலக்கியத்திற்கு, குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் தமிழ் சிறார்களுக்கான கவிதைகளை எழுதி வருபவர். ராமலிங்கம் அம்பிகை பாகர் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் அம்பி அவர்கள் இலங்கையில் வடக்கே நாவற்குழியில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை நாவற்குழி CMS பாடசாலையிலும் பின் உயர்கல்வியை யாழ் பரிஜோவான் கல்லூரியிலும் தொடர்ந்த அவர் அறிவியல் மற்றும் கணித ஆசிரியராக இலங்கையில் பல பாகங்களிலும் பணியாற்றினார். கொழும்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்தில் தமிழ் பாடநூல் ஆசிரியராகவும் பணியாற்றிய அம்பி அவர்கள் 1981 பப்புவா நியூகினி நாட்டிற்கு பணி நிமித்தம் சென்று அதன் பின் 1992 ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்தார். தினகரன் இதழில் வெளிவந்த இலட்சிய கோடி என்ற சிறுகதையின் மூலம் அறிமுகமானவர். தமிழ்நாட்டில் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராகவிருந்த காலப்பகுதியில் அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினை முன்னிட்டு நடாத்தப்பட்ட கவிதை போட்டி தங்கப்பதக்கம் வென்றவர். ஈழத்தின் தேசிக விநாயகம் பிள்ளையாக சுபமங்களா இதழால் வர்ணிக்கப்பட்டவர். கொழும்பில் பாடவிதான அபிவிருத்தி சபையில் பணியாற்றியவர். பல பாட நூல்களில் ஆலோசகராக விளங்கியவர். ஆஸ்திரேலியாவில் தமிழ் மாணவர்களுக்கென பாட நூல்கள் உருவாக்கப்பட்ட போது இவரது ஆலோசனைகளும் பெறப்பட்டன. தலைமுறை இடைவெளி தொடர்பான கருத்தாடல்களுக்கும் இவர் தலைமை வகித்துள்ளார். கவிஞர் அம்பி அவர்கள் தமிழுக்கு செய்த அரும்பணிகளில் ஒன்று மருத்துவ தமிழ் முன்னோடி மருத்துவர் டாக்டர் சாமுவேல் ஃப்ரீக்ஸ் கிரீனை தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்திய டாக்டர் கிரீனுக்கு இலங்கை அரசு முத்திரை வெளியிடுவதற்கு ஆக்கப்பூர்வமாக உழைத்தவர். டாக்டர் கிரீன் பற்றி ஆய்வுகள் செய்து பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். கவிஞர் அம்பி அவர்களின் படைப்புகள்: கிரீனின் அடிச்சுவடு, அம்பி பாடல், வேதாளம் சொன்ன கதை, அந்த சிரிப்பு, யாதும் ஊரே ஒரு யாத்திரை, அம்பி கவிதைகள், உலகளாவிய தமிழர் போன்ற பல நூல்கள். கவிஞர் அம்பி அவர்கள் பெற்ற விருதுகள் ஆவன: உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு விருது, இலங்கை இந்து கலாசார அமைச்சின் தமிழ் மணி விருது, கொஞ்சம் தமிழ் சிறுவர் இலக்கிய நூலுக்கு இலங்கை சாகித்ய விருது, ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நம்மவர் விருது, கனடாவில் CY தாமோதரம் பிள்ளை விருது, ஆஸ்திரேலியாவில் கன்பராவில் தமிழ் இலக்கிய கலை சங்கத்தின் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். இலங்கையின் மல்லிகை, ஞானம் ஆகிய இலக்கிய இதழ்கள் முகப்பில் அம்பியின் உருவப்படத்துடன் அவரது பணியை பாராட்டி கட்டுரை எழுதி கௌரவித்துள்ளனர். 1930 கேரள மெய்யியலாளர், இறை மறுப்பாளர் பசவ பிரேமானந்த் மலர்ந்தார். உலகெங்கும் அறியப்பட்ட இந்திய கேரளத்தைச் சேர்ந்த பகுத்தறிவாளரும் இறை மறுப்பாளரும் ஆவர். இவரது பெற்றோர்கள் இறையியல் சமூகத்தின் உறுப்பினர்கள். 1940களில் பிரேமானந்த் அவர்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற பள்ளி படிப்பை விட்டார். அடுத்த 7 ஆண்டுகள் குருகுலத்தில் படித்தார். 1975 வாக்கில் இந்திய இறைமாந்தர் சத்ய சாய் பாபாவுடன் மோதி அவரது இறைத்தன்மையை பொய்மை என நிறுவுவதில் முழு நேரம் ஈடுபட்டார். அவர் தமது மந்திரவாத ஆற்றல்களை பயன்படுத்தி அத்தகைய இறை மாந்தரால் செய்து காட்டுவதாக கூறப்படும் விந்தைகளை அறிவியல் வழியே செய்ய முடிவதை காட்டி விளக்கினார். குரு உடைப்பாளர்கள், குரு பஸ்டர்ஸ் என்ற பிரித்தானிய ஆவணப்படத்தில் பிரேமானந்த் அவர்கள் மனித ஆற்றலுக்கு மீறியதாக கருதப்படும் உடலை அந்தரத்தில் மிதப்பது, உடலை துளைப்பது மற்றும் உயிருடன் புதைந்திருப்பது, விபூதி வரவழைப்பது, லிங்கம் வரவழைப்பது, முதுகில் அலகு குத்தி காரை இழுப்பது, தகதகக்கும் தீ குழிக்குள் நிதானமாக நடந்து செல்வது போன்ற விந்தை செயல்களை செய்து காட்டியுள்ளார். 1982, 1987 ஆண்டுகளில் பகுத்தறிவுக்கான பரவலுக்கு வழிவகுத்தார். கடவுளின் பெயரால் அற்புதங்கள் நிகழ்த்துபவர்கள் அதனை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து காட்டினால் அதற்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என பிரேமானந்த் அவர்கள் விடுத்த அறைகூவல் அவரை போலவே வெல்லப்பட முடியாமல் இன்னமும் சவால் விட்டபடி காத்துக்கொண்டு இருக்கிறது. 1938 மலேசிய தமிழ் எழுத்தாளர் அறிவானந்தன் மலர்ந்தார். மலேசிய தமிழ் எழுத்துலகில் தனக்கென தனி வழியை வகுத்துக் கொண்டு பல இலக்கிய படைப்புகளை எழுதி வந்தவர். இவரது படைப்புகள் சிறுகதை, நாவல், வரலாற்று நாவல், நாடகம், நடிப்பு என்று பல கோணங்களில் விரிந்திருந்தன. இவர் வரலாற்று உண்மைகளை தேடி 20 வருடங்கள் பெரும் பயணம் செய்தவர். ஆயிரக்கணக்கான வரலாற்று நூல்களை திரட்டி அரிய தகவல்களை தெரிந்தெடுத்து தனது படைப்புகளில் இணைத்தவர். 1952 தாய் உள்ளம் என்ற சிறுகதையை தமிழ் முரசு
மாணவர் மணிமன்ற மலரில் எழுதியதன் வழி எழுத்துலகில் புகுந்தவர். 1979 நடைபெற்ற ஆப்ரோ ஆசிய எழுத்தாளர் கருத்தரங்கில் மலேசிய பிரதிநிதியாக கலந்து கொண்ட இவர் தற்கால மலேசிய இலக்கியம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினர். அதே கருத்தரங்கில் வியட்நாம் அகதிகளை பின்னணியாக கொண்டு ஆங்கிலத்தில் எழுதி இவர் சமர்ப்பித்த த ஃபோர்ட் பீப்புள் என்ற சிறுகதை பாராட்டை பெற்றது. இவரது யாக பூமி நாவல் மலேசிய நண்பன் ஞாயிறு பதிப்பில் 50 வார வரலாற்று தொடராக வெளிவந்து வரலாற்று முத்திரை பதித்தது. எழுத்தாளர் அறிவானந்தன் அவர்கள் எழுதிய கூட்டுக்கு வெளியே என்ற இலக்கிய நாடகம் இவருக்கு பெரும் புகழை ஈட்டி தந்தது. வானொலி நாடகங்கள் எழுதுவதில் பல புதுமைகளை கையாண்டவர். 1955 நோபல் பரிசு பெற்ற சீன எழுத்தாளர் மோ யான் மலர்ந்தார். அனைத்து சீன எழுத்தாளர்களிலும் மிகவும் புகழ்பெற்ற, பல முறை தடை செய்யப்பட்ட மற்றும் உரிமைகள் திருடப்பட்டவராக அறியப்படுகிறார். 1965 அமெரிக்க இயக்குனர் தயாரிப்பாளர் மைக்கேல் பே மலர்ந்தார். இவர் ஒரு நடிகரும் கூட. 1975 தமிழ் தொலைக்காட்சி நகைச்சுவை நடிகர், திரைப்பட நடிகர் வடிவேல் பாலாஜி மலர். இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பிரபல தமிழ் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் குரலை பின்பற்றியதற்காக புகழ் பெற்றவர். பின் இவர் வடிவேல் என்ற புனை பெயரை பெற்றார். தொலைக்காட்சி துறையில் தனது படைப்புகளுக்கு நன்கு அறியப்பட்டவர். 1981 அமெரிக்க நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் ஜோசப் கார்டன் லெவிட் மலர் தன் திரைப்பட வாழ்க்கையினை சிறு வயதிலேயே தொடங்கினார். 2 முறை கோல்டன் குளோப் விருதிற்கு பரிந்துரை செய்யப்பட்டவர். 1981 அமெரிக்க நடிகை, பாடகி பாரிஸ் கில்டன் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க சமூக பிரபலம், ஊடக பிரபலம், மொடல், பாடகி, கதையாசிரியர், ஃபேஷன் வடிவமைப்பாளர் மற்றும் நடிகை என்று பல பொறுப்புகளை நிர்வகித்து வருகிறார். 1984 தென்னாப்பிரிக்க துடுப்பாளர் APD வில்லியர்ஸ் மலர்ந்தார். தென்னாப்பிரிக்க துடுப்பாட்ட அணியின் குச்ச காப்பாளர் மற்றும் மட்டையாளர் ஆவர். அனைத்து காலத்திற்குமான சிறந்த மட்டையாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் பல சாதனைகளை புரிந்துள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் போட்டி தொடரில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர் அணிக்காக விளையாடி வருகிறார். 1984 தென்னிந்திய திரைப்பட நடிகை சதா மலர்ந்தார். இவர் நடித்த அந்நியன் தமிழ் திரைப்படம் பொருளாதார ரீதியாக வெற்றி படமாகும். 1985 தமிழக நடிகர் சிவகார்த்திகேயன் மலர்ந்தார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவர் தமிழ் திரைப்பட நடிகரும் ஆவர். மிமிக்ரி திறமை மூலம் தொகுப்பாளராக சேர்ந்தவர். 2012 ஆண்டு வெளிவந்த திரைப்படமான மெரினாவில் கதாநாயகனாக தனது திரையுலக வாழ்வை தொடங்கினார். 1991 ஆங்கிலேய பாடகர் எட் சீரன் மலர்ந்தார். 1991 ஆங்கிலேய நடிகை, இயக்குனர் போனி ரைட் மலர்ந்தார். இன்றைய நாளில் பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1553 மைசூர் மன்னர் 3ஆம் சாமராச உடையார் மறைந்தார். 1600 இத்தாலிய கணிதவியலாளர், வானியலாளர், மெய்யியலாளர் கியார்டோனோ புரூனோ மறைந்தார். கோள்கள் சூரியனை மையமாக கொண்டே இயங்குகின்றன என்னும் கருத்தையும், அண்டம் முடிவில்லாமல் பறந்தது என்னும் கருத்தையும் கொண்டவர். 1673 பிரான்சிய நடிகர் மொலியர் மறைந்தார். மேற்கத்திய இலக்கியத்தில் நகைச்சுவையில் மிகச் சிறந்தவராக கருதப்படுகிறார். 1865 அமெரிக்க வானியலாளர் ஜார்ஜ் பிலிப்ஸ் பொண்ட் மறைந்தார். வானியல் பங்களிப்புகளை தவிர இவர் நியூ ஆம்சயரின் வெண்மலைகளின் அளக்கை பணியிலும் ஈடுபட்டுள்ளார். 1874 பெலச்சிய வானியலாளர், கணிதவியலாளர் அடால்ப் குவர்ட்லெட் மறைந்தார். இவர் பிரசல்ஸ் வான்காணகம் எனும் அரச கழக பெல்ஜிய வான்காணகத்தை நிறுவினார். 1907 அமெரிக்க ராணுவ அதிகாரி, பிரம்மஞான சபையின் நிறுவனர் ஹென்றி ஓல்கோட் மறைந்தார். பல முகங்கள் கொண்ட இவர் ஓர் அமெரிக்க ராணுவ அதிகாரி, பத்திரிகையாளர், வழக்கறிஞர். 1909 அமெரிக்க பழங்குடி தலைவர் ஜெரோனிமோ மறைந்தார். ஐக்கிய அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பை எதிர்த்து சில 10 ஆண்டுகள் போரிட்டார். அமெரிக்க அரசு இவரை 1886 பிடித்தது. 1956 தமிழறிஞர், பதிப்பாளர் எஸ். வையாபுரி பிள்ளை மறைந்தார். 20ஆம் நூற்றாண்டின் முதன்மை தமிழ் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர். பல்முக பரிமாணங்களை கொண்ட இவர் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட பேரகராதியின் ஆக்க குழு தலைவராக செயற்பட்டார். 1986 இந்திய அமெரிக்க மெய்யியலாளர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி மறைந்தார். உலகளவில் முக்கியமான தத்துவ ஆசிரியர்களுள் ஒருவராக மதிக்கப்படுவார். 1988 பீகாரின் 11வது முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் மறைந்தார். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக அரசு அலுவல்கள், கல்வி ஆகியவற்றில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரி செயற்பட்டவர்.
1994 இலங்கை தமிழறிஞர், கவிஞர், வானொலி ஒலிபரப்பாளர் நாவற்குழியூர் நடராஜன் மறைந்தார். கலாநிதி க. செ. நடராஜா அவர்கள் இலங்கை தமிழ் அறிஞரும், மரபு வழி கவிஞரும், ஆசிரியரும், எழுத்தாளரும் ஆவர். இவர் இலங்கை வானொலி தமிழ் சேவை பணிப்பாளராக பணியாற்றியவர். தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் யாழ்ப்பாணம் சரித்திரத்தை கூறும் வையா பாடல் எனும் செய்யுள் நூலை ஆராய்ந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் கலாநிதி பட்டமும் பெற்றார். ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆராய்ந்து உலக தமிழாராய்ச்சி மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தார். முதுபெரும் எழுத்தாளர் வரதர் அவர்களுடன் இணைந்து மறுமலர்ச்சி சங்கத்தை நிறுவி மறுமலர்ச்சி என்னும் மாத இதழை வெளியிட்டு அதன் ஆசிரியராக பணியாற்றினார். நடராசன் அவர்கள் கொழும்பு ரோயல் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய போது இலங்கை வானொலியில் பேச்சு பகுதியில் உதவியாளராக பணியில் சேர்ந்தார். பின் பதவி உயர்வு பெற்று தமிழ் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் பணியாற்றினார். இலங்கை வானொலியின் தமிழ் சேவை பணிப்பாளராக இருந்து 1978 ஆண்டில் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பின் கொழும்பு தமிழ் சங்கத்தின் தலைவராக 1980 வரை இருந்து சேவையாற்றினார். தனது ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு 18ஆம் நூற்றாண்டு வரை எனும் நூல் 1982 வெளியிடப்பட்டது. தனது வாழ்வின் இறுதி காலத்தை தனது பிள்ளைகளுடன் கனடாவில் கழித்து வந்தார். 1994 கனடாவில் காலமானார். கனடாவில் வசித்த போது இவர் 600க்கும் அதிகமான பாடல் கொண்ட உள்ளதான ஓவியம் எனும் காப்பியத்தை எழுதி முடித்தார். இந்நூல் இவர் இறந்த பின்னர் வெளிவந்தது. நடராஜன் அவர்கள் பெற்ற விருதுகளாவன: ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி நூலுக்கு இலங்கை சாகித்ய மண்டலத்தின் பரிசு பதக்கம், பொன்வண்ண சின்னம். முத்தமிழ் வித்தகர் பட்டம் இலங்கை அரசினால் வழங்கப்பட்டது. 1994 இந்திய அரசியல்வாதி சிமன்பாய் பட்டேல் மறைந்தார். 2010 ஈழத்து கலைஞர் மணிமேகலை ராமநாதன் கொழும்பை பிறப்பிடமாக கொண்ட ஈழத்து கலைஞர் மேடை நாடகம், வானொலி, வடமோடி, தென்மோடி கூத்துகள், திரைப்படம், சின்னத்திரை, வில்லுப்பாட்டு என எல்லாவற்றிலும் கடந்த 50 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்தார். பல ஈழத்து திரைப்படங்களில் தோன்றிய இவர் 300க்கும் அதிகமான மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். ஏராளமான வானொலி நிகழ்ச்சிகளில் தோன்றியிருக்கிறார். இவரது கலைப்பணியை பாராட்டி பல பட்டங்கள் இவருக்கு கிடைத்தாலும் கலைச்செல்வி எனும் பட்டமே இவரது பேருடன் நிலைத்து நிற்கின்றது. இலங்கை கலாச்சார அமைச்சு நடாத்திய பல நாடக விழாக்களிலும் விருதுகளை பெற்றுள்ள இவர் 2004ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற கலாச்சார விழாவில் இலங்கையின் பிரதம மந்திரி பாராட்டி பரிசும் வழங்கி கௌரவித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நவரச நாயகி என்னும் பட்டம் அளித்து தமிழ் கலைஞர் அபிவிருத்தி நிலையம் கௌரவித்தது. அதேபோல் இவரது பொன் விழாவை மிகச் சிறப்பாக நடாத்தி காட்டியது. 2014 கர்நாடக இசை பாடகர் R.K. ஸ்ரீகண்டன் மறைந்தார். இவரின் பாட்டு முறை நாகஸ்வர பாணியில் அமைந்திருந்ததாக இசை விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அதிக அளவு நாகஸ்வர இசையினை இவர் கேட்டு வளர்ந்ததே இதற்கு காரணம் என கருதப்படுகிறது. இவரின் 60 ஆண்டுகளுக்கு மேலான இசைப்பணியில் 2 மணி நேர கச்சேரியை தனது 92வது வயதிலும் ஸ்ரீகண்டன் அவர்களால் தர முடிந்தது. 2016 இலங்கை நாடக கலைஞர், ஒப்பனை கலைஞர், ஒளிப்பதிவாளர், சிற்ப கலைஞர் S.T. அரசு மறைந்தார். இவர் ஒரு தமிழ் பற்றாளரும் கூட. 75க்கும் மேற்பட்ட நாடகங்களில் இவர் நடித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்த இவர் பரியோவான் கல்லூரியில் கல்வி கற்று இந்தியா சென்று சிற்பக்கலையில் பயிற்சி பெற்றார். அப்போது 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலம். கட்டாய ராணுவ சேவையில் 4 ஆண்டுகள் ஈடுபட்டு நாடு திரும்பினார். தமிழகத்தில் தங்கி இருந்த போது திராவிடர் கழகத்தின் கருத்துக்களால் கவரப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் இளைஞர் கழகம் ஒன்றை ஆரம்பித்து அண்ணா, மு. கருணாநிதி ஆகியோரின் நாடகங்களை யாழ்ப்பாணத்தில் மேடையேற்றினார். 1948ஆம் ஆண்டில் தூக்குமேடு என்ற நாடகத்தில் முதலில் நடித்தார். திப்பு சுல்தான், தமிழன் கதை, வீரமைந்தன், வீரத்தாய் ஆகிய வரலாற்று நாடகங்களை மேடையேற்றினார். பாறை சுந்தரம் பிள்ளை, தாசிசிஎஸ், சுந்தரலிங்கம், சிவானந்தன், வள்ளிநாயகி ராமலிங்கம், குழந்தை சண்முகலிங்கம் ஆகியோருடன் இணைந்து யாழ் நாடக அரங்க கல்லூரி எனும் அமைப்பை உருவாக்கினார். பொறுத்தது போதும், புதியதோர் வீடு, எந்தையும் தாயும் ஆகிய நாடகங்களை தமிழக மேடைகளிலும் மேடையேற்றியுள்ளார். S.T. அரசு என அழைக்கப்படும் சிவக்கொழுந்து திருநாவுக்கரசு அவர்கள் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட குத்துவிளக்கு, டாக்ஸி டிரைவர் ஆகிய தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். கடமை நெல்லை திரைப்படத்தின் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார். இவருக்கு இலங்கை அரசினால் கலாபூசணம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் சாவகச்சேரியில் இடம்பெற்ற முத்தமிழ் விழாவில் விடுதலை புலிகளின் தலைவர் வே. பிரபாகரன் அவர்கள் அரசு அவர்களுக்கு மாமனிதர் விருது வழங்கி கௌரவித்தார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: கொசோவோவின் விடுதலை நாள், லிபியாவின் புரட்சி நாள். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்று சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.